இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 34வது வாரம் திங்கட்கிழமை. இன்றைய நாளிலே நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனைக்காக, நம் ஆன்மீகத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 4 முடிய. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவர்களுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இந்த பெண்மணியானவள் காணிக்கையாக கொடுத்து விட்டாள் என்று. எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 1 அல்ல, 2 அல்ல, பல காணிக்கை பெட்டிகள். ஏன் ஒரு ஆலயத்தில் பல காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு காணிக்கை பெட்டிகளுக்கும் ஒரு காரணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த காணிக்கை பெட்டிகளிலிருந்து எதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது? உதாரணத்திற்கு, ஆலயத்திற்கு குறிப்பாக பலி செலுத்தக்கூடிய தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஒரு காணிக்கை பெட்டி என்றும், ஆலய பணியாளர்களுக்கு என்று உதவக்கூடிய அளவிற்கு ஒரு காணிக்கை பெட்டி என்றும், பலி செலுத்தக்கூடிய மிருகங்களை பலி செலுத்தக்கூடிய விறகு கட்டைகள் வாங்கக்கூடுவதற்கு கூட ஒரு தனி காணிக்கை பெட்டி அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி பல காரணங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த காணிக்கை பெட்டிகளில் இந்த ஏழை பெண்மணியானவள் தன்னிடமிருந்ததை அனைத்தையும் காணிக்கையாக கொடுத்து விட்டாள். இங்கு இயேசு இந்த காணிக்கையை அழகாக உற்று நோக்குகிறார். 2 விதமான கோணங்களில் இதை நாம் காண முடிகிறது. ஒன்று, எல்லோரும் காணிக்கையிடுவது. அதில் தனிப்பட்ட விதத்தில் ஏழை கைம்பெண் கொடுப்ப காணிக்கை. எல்லோரும் கொடுக்கின்ற காணிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள், உறவுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இப்படி பல கோணங்களில் மிகவும் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியோடு பொருளாதார ரீதியாக எந்த குறைபாடுகளும் இல்லாமல் இருப்பவர்கள் இடுகின்ற காணிக்கை ஒருபுறம், கணவனை இழந்து தன்னிடமிருந்ததை அனைத்தையும் 2 செப்பு காசுகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது வேறு. இதைத்தான் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் நம்பிக்கையுள்ள ஆழமான விசுவாசத்தோடு இந்த பெண்மணியானவள் இறைவனுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் நாங்கள் செபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் கேட்டதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஜெபத்தை தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று. எனவே இந்த பெண்மணியானவள் இறைவன் கொடுத்திருந்த அந்த பொருளாதார உதவியோ அதை முழுவதுமாக பயன்படுத்திய பிறகு இன்றைய தேவைகள் நிறைவடைந்து விட்டது. மீதமுள்ளது இந்த 2 செப்பு காசுகள். எனவே நான் மீதமுள்ள இந்த 2 செப்பு காசுகளை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த பெண்மணியானவள் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாள். இயேசு இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எண்ணத்தை தான் உற்று நோக்கி, இவளுடைய காணிக்கை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவள் இறைவின் பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவளாக இந்த உலகம் முடிகின்ற வரையில் வேத புத்தகத்தை புரட்டுகின்ற பொழுதெல்லாம் அதை நம்மால் காண முடிகிறது என்றும் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய முதல் வாசகத்தை நம்மால் காண முடிகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 5 முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த முதல் வாசகத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகை எண்ணை நமக்கு காட்டப்படுகிறது. அது என்னவென்றால்
மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர் என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை இங்கே யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஏன் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட தொகை? விவிலிய ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். இஸ்ரேல் குலத்தை சார்ந்த 12 கோத்திரத்தில் இருக்கின்ற இந்த 12 கோத்திரத்தினுடைய அடுக்கு தான் இந்த 1,44,000 என்று சொல்லுகிறார்கள். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இந்த இஸ்ரேல் குலத்தில் இருக்கின்ற 12 கோத்திரத்தை சார்ந்த எல்லா இனத்தாருமே இந்த 1,44,000 மக்கள். இவர்கள் எல்லோருமே ஏன் இப்படிப்பட்ட எண்ணை குறிக்கிறார் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வாறு நாம் காணுகின்றோம். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. எந்த பாடல் அது? இந்த 1,44,000 மக்கள் இறைவனுடைய முன்னிலையிலே இருந்து 4 உயிர்களுக்கு மூப்பர்களுக்கு முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, மீட்க பெற்றார்களோ, அவர்களால் மட்டும்தான் இறைவனுடைய முன்னிலையில் நின்று புதிய பாடலை பாட முடிகிறது. இவர்களை தவிர மற்ற எவராலும் இந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியாளர் திருவெளிப்பாட்டிலே. இது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையில் ஆண்டவரை நெருங்கிச் சென்றார்களோ, அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய முன்னிலையில் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அழகாக சொல்லுகிறார், மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் இந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த 2 செப்பு காசுகள் கொடுத்த இந்த பெண்மணி கூட இந்த 1,44,000 மக்களோடு ஒருவளாக இருக்கலாம். ஏனென்றால் இவளும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவளாகத்தான் காணப்படுகிறாள். இறைவனே அவளுடைய நற்காரியங்களை பார்த்து பெருமை கொள்ளுகிறார். வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியதில் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு வாருங்கள். ஏனென்றால் பசியாக இருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாக இருந்தேன், எனக்கு நீங்கள் அனைத்தையும் செய்தீர்கள். இந்த ஏழை பெண்ணானவள் கொடுத்த இந்த 2 செப்பு காசுகள் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது, இவளும் மீட்க பெற்றவளாக, ஆண்டவருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவளாக இறைவனுடைய முன்னிலையிலே அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றாள். இன்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த ஏழை கைம்பெண்ணை விட நாம் இன்னும் மேலானவர்கள்தான். எந்த விதத்தில்? பொருளாதாரத்தில், நம்முடைய அறிவு திறமையில், இப்படி பல கோணங்களிலே இந்த ஏழை கைம்பெண்ணை விட நாம் மேலானவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்து இறைவனை மகிழ்ச்சி செய்திருக்கின்றோம்? இயேசு தன்னுடைய பணிமொழி அழகாக சொல்லியிருப்பார். எனக்கு நீர் காணிக்கை எடுத்து வரு ஆலயத்திலே பீடத்திலே கொடுக்க விரும்பினால், அந்த காணிக்கை எடுத்து வருகின்ற பொழுது ஆலயத்தில் இருக்கின்ற ஒருவரில் உனக்கும் அவருக்கு மனம் தாங்கள் இருந்தால், அந்த காணிக்கை பொருளை அங்கே வைத்துவிட்டு அவரிடம் சென்று சமரசம் செய்து கொண்ட பிறகு என்னிடம் வந்து காணிக்கை ஒப்புக்கொடு. காணிக்கை அடையாள பொருளாக எடுத்து வருகின்ற அழிந்து போகக்கூடிய பொருளை விட அழியாமல் இருக்கக்கூடிய, நிறைவாக இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மிக்க மன்னிப்பையும் அன்பையும் எவனொருவன் பகிர்ந்து பிறரோடு வாழுகிறானோ அதுதான் எனக்கு ஏற்ற காணிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு கொடுக்கின்ற பொருளாதார காணிக்கையை விட நம்முடைய அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் பணிவும் பிரஸ்நேகமும் அரவணைப்பும் தான், புரிந்து கொள்ளுதல் தான் சிறப்பான காணிக்கை.
இவை அனைத்தும் இந்த ஏழை கைம்பெண்ணிடம் இருந்ததினால்தான் அவளால் இந்த 2 செப்பு காசுகளை அடையாளமாக ஆண்டவரிடத்தில் கொடுக்க முடிந்தது. எனவே நாமும் எப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்கிறோம் என்று சிந்தித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த நாளை தொடருவோம். இறையாசிர் என்று உங்களோடு.